மீண்டும் தாக்கப்பட்ட இஸ்ரேல் விமான நிலையம், தாக்குதல் தொடரும் என்று ஹவுதிகள் அறிவிப்பு. மீண்டும் பென்குரியன் விமான நிலையத்தை தாக்கியதாக ஏமனின் ஹவுதிகள் அறிவித்துள்ளனர். இதுகுறித்து ஏமன் படையின் செய்தி தொடர்பாளர் யஹ்யா சாரி வெள்ளியன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் ஏமன் படைகள் இஸ்ரேலின் பென்குரியன் விமான நிலையத்தை ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணையாலும் டெல் அவீவ் விமான நிலையத்தை ட்ரோன் மூலமும் குறிவைத்ததாக அறிவித்தார். ஒடுக்கப்பட்ட பாலஸ்தீன மக்கள் மற்றும் அதன் போராளிகளுக்கு ஆதரவாகவும் காசாவில் சியோனிச எதிரியின் இனப்படுகொலை குற்றத்திற்கு பதிலளிக்கும் விதமாகவும் ஏமன் ஆயுதப்படைகளின் ஏவுகணை பிரிவு ஒரு சிறப்பு ராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அவர் கூறினார். ஆக்கிரமிக்கப்பட்ட ஜாஃபா பகுதியில் உள்ள பென்குரியன் விமான நிலையத்தை சூப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை மூலம் குறிவைத்து தாக்கப்பட்டதாக யஹ்யா சாரி தெரிவித்தார். எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் ஏவுகணை வெற்றிகரமாக அதன் இலக்கை அடைந்தது. எதிரியின் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் அதை இடைமறிக்க முடியவில்லை. இதனால் மில்லியன் கணக்கான ஆக்கிரமிப்பு சியோனிஸ்டுகள் பதுங்கு குழிகளுக்குள் விரைந்தனர். இதனால் பென்குரியன் விமான நிலையத்தின் விமான போக்குவரத்து சுமார் 1 மணி நேரம் நிறுத்தப்பட்டது. இஸ்ரேல் மீதான வான்வழி மற்றும் கடல்வழி முற்றுகை ஆகியவை காசாவில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக ஆக்கிரமிப்பு நிற்கும் வரை தொடரும் என்றும் யஹ்யா சாரி அறிவித்தார். இந்த தாக்குதல் குறித்து தெரிவித்த இஸ்ரேல் ராணுவம் ஏவுகணை வான் பாதுகாப்பு அமைப்பால் இடைமறிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. மேலும் இந்த தாக்குதலுக்கு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் ஹவுதிகள் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலின் பென்குரியன் விமான நிலையம் சேதமடைந்தது. இதனால் பல விமான நிறுவனங்கள் இஸ்ரேலுக்கான தங்களது விமான சேவைகளை ரத்து செய்தன. இஸ்ரேல் முழுவதும் மீண்டும் பதற்றம். ஏவுகணை தாக்குதல் நடத்திய ஏமனின் ஹவுதிகள் நடத்திய ஏவுகணை தாக்குதலால் இஸ்ரேல் முழுவதும் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டது. கடந்த மார்ச் மாதத்திலிருந்து 28வது முறையாக ஏமன் பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் அஷ்டோட் முதல் அல் கலீல் வரை இஸ்ரேல் முழுவதும் சைரன்கள் ஒலித்ததாக இஸ்ரேலிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே ஏமனில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஒரு ஏவுகணை ஏவப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் வெள்ளிக்கிழமை அறிவித்தது. இதனால் ஆக்கிரமிக்கப்பட்ட அல்குட்ஸ் மற்றும் டெல் அவீவ் முதல் ஹாஷ்ஃபெலா வரையும் குஷ்டான் முதல் அல் கலீல் வரையும் இஸ்ரேலின் பரந்த நிலப்பரப்பில் எச்சரிக்கை சைரன்கள் எழுப்பப்பட்டன. அதேபோல பென்குரியன் விமான நிலையத்திலும் விமான சேவை இடைநிறுத்தப்பட்டதாக தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. சைரன்களால் இஸ்ரேலியர்கள் பதுங்கு குழிகளுக்குள் ஓடும் வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் பரவலாக காணப்படுகின்றன. தி டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலின் படி ஏமனுடன் போர் நிறுத்தத்தை எட்டியதாக அமெரிக்கா அறிவித்த 3 நாட்களுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை இந்த தாக்குதல் நடந்துள்ளது. அமெரிக்காவுடன் போர் நிறுத்தம் இருந்த போதிலும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை தொடர்வோம் என ஏமன் ஆயுதப்படைகள் அறிவித்திருந்தன. மார்ச் 18 முதல் காசா மீது மீண்டும் இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியதிலிருந்து ஏமன் இஸ்ரேலிய இலக்குகளை நோக்கி சுமார் 28 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் டசன் கணக்கான ட்ரோன்களை ஏவியுள்ளது. அதன் தொடர்ச்சியாக கடந்த வாரம் இஸ்ரேலின் பென்குரியன் விமான நிலையத்தை ஏமன் ஏவுகணைகள் வெற்றிகரமாக தாக்கியது. இதில் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்புகள் ஏவுகணைகளை இடைமறிக்க தவறியிருந்தன. இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் பேசு பொருளானது குறிப்பிடத்தக்கது. எல்லையில் போர் நிறுத்தத்தை மீறி வரும் இஸ்ரேல். சர்ச்சை கருத்து வெளியிட்ட பிரான்ஸ் மீது விமர்சனங்களை வைக்கும் ஹிஸ்புல்லா. லெபனான் மோதல் குறித்த மோசமான கருத்துக்களுக்காக ஹிஸ்புல்லா அமைப்பு மேக்ரோனை கடுமையாக விமர்சித்துள்ளது. இஸ்ரேலின் விதிமீறல்கள் அதிகரித்து வரும் நிலையில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் உத்தரவாத நாடாக இருந்த பிரான்ஸ் மீது ஹிஸ்புல்லா கடுமையான விமர்சனத்தை வைத்துள்ளது. பிரான்ஸ் அதிபரின் அறிக்கைகள் விரோதமானவை மற்றும் ஆதாரமற்றவை. இவை இஸ்ரேலுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு உத்தரவாதம் அளிப்பவரான பிரான்சின் தோல்விகளை மறைக்கும் முயற்சி என்று விவரித்துள்ளது. ஹிஸ்புல்லாவின் அரபு மற்றும் சர்வதேச உறவுகளுக்கான தலைவர் அமர் அல் மௌசாவி வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் மேக்ரோனின் கருத்துக்கள் கடுமையான கவலைகளையும் பல கேள்விக்குறிகளையும் எழுப்பியுள்ளதாக கூறியுள்ளார். மேலும் சிரியா மற்றும் லெபனானில் ஸ்திரத்தன்மை குறித்து அவர் உண்மையிலேயே அக்கறை கொண்டாரா அல்லது இது சில பிராந்திய சக்திகளை சமாதானப்படுத்துவதற்கான சைகையா என அல் மௌசாவி கேள்வி எழுப்பினார். லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் பிரான்ஸ் தனது பொறுப்புகளை நிலைநிறுத்த தவறியதை மறைப்பதற்காக மேக்ரோனின் அறிக்கை வந்துள்ளதாக தெரிவித்த அவர் நவம்பர் 27 முதல் இஸ்ரேல் 3000க்கும் மேற்பட்ட தாக்குதலை நடத்தியுள்ளது குறித்து பிரான்ஸ் பெரும்பாலும் அமைதியாக இருந்து வருவதாகவும் குறிப்பிட்டார். 2 நாட்களுக்கு முன்பு சிரிய இடைக்கால அதிபர் அஹ்மத் அல் ஷராவுடன் நடந்த கூட்டு செய்தியாளர் சந்திப்பின் போது மேக்ரோன் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்.
போர் நிறுத்தம் இன்னும் நடைமுறையில் இருந்தாலும் இஸ்ரேலிய ராணுவம் லெபனான் எல்லைக்குள் தொடர்ந்து தாக்கி வருகின்றது. தெற்கு லெபனானில் மீண்டும் மீண்டும் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகள் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானம் 1701 தெளிவாக மீறுகின்றது. போர் நிறுத்தம் தொடங்கியதிலிருந்து யூனிஃபில் அமைப்பு 2600க்கும் மேற்பட்ட வான்வெளி மீறல்கள், நீல எல்லைக்கோட்டிற்கு வடக்கே 1400 இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகள், 60க்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதல்கள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள், 750க்கும் மேற்பட்ட பீரங்கி தாக்குதல் சம்பவங்களை பதிவு செய்துள்ளதாக லாசரோ தெரிவித்துள்ளார்.